மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு சிந்தனை மன்றத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது 38வது சிந்தனை மன்ற கூட்டம் ஒரு 5 மணித்துளிகளில் ஆரம்பிச்சோம். இப்போ உங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களில் யாரெல்லாம் பேச்சு திறமை எழுத்து திறமை உள்ளவர்கள் தெரிஞ்சுக்கலாங்களா? மொழிபெயர்ப்பு இப்போ நம் நிறுவனம் பார்த்திங்கன்னா அருட்செல்வர் மகாலிங்க மொழிபெயர்ப்பு மையம் அப்படிங்கிற நிறுவனம் ஐயாவுடைய மணிமண்டபத்தில் இருக்குது. இந்த நிறுவனம் இளைஞர்களை சிறந்த பேச்சாளர்களாகவும் கட்டுரையாளர்களாகவும் மொழிபெயர்ப்பாளர்களாகவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய தலைவர் மாணிக்கம் ஐயா அவர்களுடைய ஆசை. அதனால தான் வாரம் சிந்தனை மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு சிறப்பு விருந்தினர், நாடறிந்த சிறப்பு விருந்தினர் அவர்களோடு ஒரு மாணவர், பள்ளி மாணவர், கல்லூரி மாணவர் இவங்கள ஒரு 10 நிமிஷம் பேச வச்சு அவங்களுக்கு ஒரு பயிற்சியாட்டம் கொடுக்குறது, ஒரு பயிற்சி பட்டறையாட்டம் நம்ம நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய சக்தி குழுமத்தின் சார்பாக அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையத்தின் சார்பாக இந்த ஆண்டு நம்ம அறிவிப்பு செஞ்சுருக்கிறோம். சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 250,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 4 நூல்களுக்கு தலா 25,000 ரூபாயும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன காரணத்துக்காக பண்ணுறோம்னா, மாணவர்கள் இலக்கியத்திலையும் மொழிபெயர்ப்பு துறையிலையும் தங்களை வளர்த்தெடுத்துக்கணும், பேச்சு துறையிலே வளர்த்தெடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த செயல்களெல்லாம் நம்முடைய நிறுவனங்கள் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போது அது இல்லாமல் ராமலிங்கர் பணிமன்றம் அப்படிங்கிற பேரில் நம்ம தமிழகம் முழுவதும் கலை இலக்கிய போட்டிகள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு திருவருட்பால் கலை இலக்கிய போட்டிகள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இறைவாழ்த்து பாடுற மாணவி இப்போ தான் வந்தாங்க. அதனால் இந்த தகவல்கள் உங்ககிட்ட நான் பரிமாறிட்டு இருந்தேன். நிகழ்வு இனிதே தொடங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். இரவை ஒளிரூட்டும் நிலவை போல இந்த 38வது சிந்தனை மன்ற நிகழ்வை ஒளிரூட்ட வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இனிமையான இந்நிகழ்விற்கு இனிமை சேர்க்க இறைவணக்கம் பாட MCT மாணவியை அழைக்கின்றோம். இனிமையான இறைவணக்கத்திற்கு நன்றி. வரவேற்று மகிழ்வது தமிழரின் பண்பு. வரவேற்புரை வழங்க MCT இணை நூலகர் கி. சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சிந்தனை மன்றத்துக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வர என வரவேற்பதில் பேருவகை கொள்கிறோம். சிந்தனை மன்ற நிகழ்வு சிறப்புடன் நடைபெற எங்களுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய
சக்தி குழுமங்களின் தலைவர் அவர்களுக்கும், பயல்பட்டால்தான் விதைக்கு வாழ்க்கை, செயல்பட்டால்தான் மனிதனுக்கு வாழ்க்கை என சக்கரமாய் சுற்றி செயல்பட்டு கொண்டும் எங்களை பம்பரமாய் சுழற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கும் NIA கல்வி நிறுவனங்களின் செயலர் அவர்களுக்கும், இமைத்து கொண்டிருக்கும் விழி, இனித்து கொண்டிருக்கும் மொழி என வாசிப்பை சுவாசிப்பாக்கி கவிதைகளால், கதைகளால், மொழிபெயர்ப்புகளால் மொழிக்கு ஏற்றமும் மாற்றமும் அளித்து கொண்டிருக்கும் அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையத்தின் இயக்குனர் பத்மஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு இறந்ததுக்கப்புறம் அந்த அபிமன்யு கொன்னவங்களை பழி வாங்கிறதுக்காக அர்ஜுனன் சிவபெருமான் மேலே ஒரு தவம் ஏற்றி சிவபெருமான் வேடன் வடிவத்தில் வருவார். அந்த வேடனையை திட்டிட்டு அவர்கிட்ட ஒரு வரம் வாங்குவார். வரம் வாங்கும்போது என்ன பண்ணுவான், அவசரத்தில் சிவபெருமானே உன்னை மறக்காமல் இருக்குவேன்னு வரம் வாங்கிடுவார். அப்புறம் அபிமன்யு கொன்னவங்களை பழி தீர்க்கிறதுக்காக எனக்கு ஒரு பாசுரம் வேணும், அது அம்பு வேணும்னு சொல்லி கேட்டுருவார். மறவாமல் இருக்கணும்னு கேட்டதுனால அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் வேடனாக பிறந்து என்னை அடைவாயின்னு அர்ஜுனனுக்கு சிவபெருமான் அருள் கொடுக்குறார். அந்த அர்ஜுனன் தான் அடுத்த ஜென்மத்தில் தென்னனாய் பிறந்து கண்ணப்பனாய் மாறினார். அந்த கண்ணப்பனுடைய வாழ்க்கை வரலாறை நம்மிடையே சொல்ல வந்திருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு முடித்து அடுத்த வாழ்வின் இலக்கை நோக்கி பயணிக்க துடிக்கும் மாணவி பயணி கவுண்டர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த இலக்கியா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சிறப்புரை மட்டுமல்ல, சிரிப்புரையும் தருவார். மிக அழகாக நகைச்சுவையாய் பேசக்கூடியவர். பல்வேறு பட்டிமன்றங்களில் அவர் பேச்சு நான் கேட்டிருக்கிறேன். உடுமலையில் பல நிகழ்ச்சிகளில் அவர் தொடர்ந்து வந்துள்ளார். கார்த்திகை விழா மன்றத்தின் சார்பாக நவராத்திரி காலங்களில் நடக்கும் விழாக்களில் 9 நாள் விழாக்களில் ஒரு நாள் நிச்சயம் அவருடைய பட்டிமன்றம் இருக்கும். மிக அழகாக அருமையாக கருத்துக்களை நம்மிடமே பரிமாற வந்திருக்கிறார். அவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் மற்றும் விழிக்குள் ஒரு வெப்ப நதி எனும் கவிதை நூலும், அருட்செல்வர் போற்றுதும் என பல நூட்களை இயற்றியுள்ளார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு இவரின் சிறப்பை பாராட்டி 2016ஆம் ஆண்டு தமிழ்ச்செம்மல் விருதும் 2020ஆம் ஆண்டு கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார். இதை கொடுத்து தமிழக அரசு இவரை பெருமைப்படுத்தியுள்ளது. மேலும் பாரதியார் பெரியார் காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நெறியாளராகவும் உள்ளார். கைட்ஷிப் அதையும் வாங்கியிருக்கார். மேலும் SNR காலேஜ், GRD காலேஜ் போன்ற கல்லூரிகளில் பாடத்திட்ட வல்லுநராகவும் உள்ளார். அவரை சிந்தனை மன்றத்தின் சார்பாக உங்கள் கரவொலிக்கு நடுவே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களை எல்லா செயல்களிலுமே முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், NPT MCET கல்லூரியில் பேராசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், கல் நெஞ்சில் பதியும் சொல் அழகுடன் பாடம் நடத்தும் பேராசிரியர் அவர்களுக்கும், பாரதி சொல்வர் நிதி உடையோர் பொற்கிழி தாரீர், செல்வமுடையோர் காசுகள் தாரீர், உடல் வன்மை உடையோர் உழைப்பினை தாரீர். உடல் வன்மைன்னா இப்போது ஸ்டுடியோ MCETயோ மற்ற மாணவர்களோ எப்படி சிந்தனை மன்றத்தின் செயல்பாட்டு உழைப்பை தரீங்களோ அதுபோல் உழைப்பினை தாரின்னு சொல்லிட்டு, ஏது மற்றோர் வந்திருந்து வாய் சொல் கேளீர் அப்படிம்பார். எதுவுமே முடியா இதை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்திருந்து ஆதரவு தாரீர் என்பார். அதுபோல் இங்கு வந்திருந்து ஆதரவு நல்கியிருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் NGM NPT கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் வருக வருக என வரவேற்பதில் பேருபை கொள்கிறோம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய இணை நூலகர் கி. சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி. அருட்செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் அலுவலர் பாலசுப்ரமணியம் அவர்களை சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கிட அழைக்கிறோம்.
இன்று உரையாற்ற உள்ள மாணவிக்கு நினைவு பரிசு வழங்கிட அலுவலர் பாலசுப்பிரமணியன் அவர்களை அழைக்கின்றோம். பழனி கவுண்டர் மேல்நிலைப்பள்ளி மாணவி பா இலக்கியா அவர்களை கண்ணப்ப நாயனார் எனும் தலைப்பில் மாணவர் உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். சக்தி குழும தலைவர் அவர்களுக்கும், என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் செயலர் அவர்களுக்கும், சிந்தனை மன்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவன் தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் இந்த 63 நாயன்மார்கள். இந்த வரிசையில் நாம் இன்று கண்ணப்ப நாயனாரை பற்றி பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? எங்களை மாதிரி இருக்கவங்க எக்ஸாம்னா தான் கடவுள்னா என்னன்னே தெரியும்னு சொல்லிடுவோம். அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எக்ஸாமில் சொல்லவே வேண்டாம். அப்போ தான் எங்களுக்குள்ளேயே ஒரு பக்தி இருக்குன்னு எங்களுக்கே தெரிய வரும். இதே பெரியவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நோய் இல்லாமல் இருக்கணும், வயசாயிருச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், அந்த மாதிரி வேண்டுவாங்க. இப்போ ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதல் மாறுது. மனிதனுக்கு பிரச்சனை இல்லையேல் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. இது என்னமோ உண்மைதான். நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் கடவுளை தேடி போவோம். நான் உனக்கு இதை பண்ணுறேன், நீ எனக்கு அதை பண்ணு, அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரியே போயிட்டுருக்கும். இதுக்கு நடுவில் இப்படியும் ஒருத்தவங்களால பக்தி செலுத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அது? சிவனுக்கே கண் கொடுத்ததினால் திண்ணன் கண்ணப்பனாராகிய வரலாற்றை பார்க்கலாம். இந்த திண்ணன் ஒரு கானக பகுதியிலே நாதன் என்ற வேடுவ தலைவனுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து முருகனின் அருளால் பிறந்தவர். இவர் 16 வயது வரை மட்டுமே உதவுவார், அதன் பின் உதவ மாட்டார் என்று குறிக்கேட்டு பிறந்த குழந்தை என்றே சொல்லலாம். இந்த குழந்தை வில் அம்பில் சிறந்து விளங்கியது. ஏன் என்று சார் சொன்னதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தாலும், எத்தனையோ பிறவிகள் எடுத்தாலும் நம்மிடத்தில் மாறாமல் இருப்பது நாம் கற்ற கல்வி மட்டுமே. இவர்களின் குல வழக்கப்படி 16வது வயதில் இளவரசர் பட்டம் சூட்டி கன்னி வேட்டைக்கு செல்வது வழக்கமாக இருக்கும். அதே மாதிரி திண்ணனுக்கு வந்துட்டு இளவரசர் பட்டம் சூட்டி கன்னி வேட்டைக்கு புறப்படுறாங்க. இவங்க கூடயும் கொஞ்சம் வீரர்கள் வந்துட்டு போகிறாங்க. இவங்க கூட நாணன், காடன் அப்படின்னு 2 பேர்த்த அவங்க அப்பா நாதன் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது பட்டம் சுட்டினதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் வேட்டையாடணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தொலாவுறாங்க. வேட்டையாடுறதுக்கு ஒரு விலங்குகளையுமே அந்த காட்டுக்குள்ளே காணோம். இவங்களும் தொலாவிட்டே இருக்காங்க. அந்த காட்டவே அலப்பறை பண்ணுற மாதிரி ஒரே ஒரு பன்றி மட்டும் எல்லாத்தையும் துன்பொறுத்திட்டு வருது. அதை எப்படியாச்சும் குறி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து ஓடிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஒரு எல்லைக்கு மேலே களைப்பாயிட்டு அப்படியே நின்றுடுறாங்க. நாணன், காடன் மட்டும்தான் திண்ணன் கூட போயிட்டே இருக்காங்க. ஓடுறாங்க. இவங்க காட்டை தாண்டி அடுத்த காட்டுக்கே ஓடிட்டாங்க. ஆனாலும் அந்த பன்னியை கொன்றே ஆகணும் அப்படிங்கிறக்கு வேண்டி போயிட்டே இருக்காங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த பன்றியுமே களைப்பாய் நின்றுச்சு. பின்னாடி இருந்து சுட்டா வீரனுக்கு அழகு இல்லை அப்படின்னு அந்த பன்றிக்கு முன்னாடி போய் அதை கொல்லுறாங்க. நாணன் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த பன்னியை சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திண்ணனும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் தண்ணி தாகமாகவும் இருக்குது, களைப்பாகவும் இருக்குது, சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்கிறாங்க. இந்த பன்னியை சுடுறதுக்கு வேண்டி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஆறு ஓடிட்டுருக்கு. அதுதான் வந்துட்டு பொன்முகிலி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொன்முகிலி ஆற்றுக்கிட்ட போகும்போது நாணன் வந்துட்டு சொல்கிறாங்க, எப்பயுமே நம்ம முற்பிறவியில் பண்ணது இந்த பிறவியில் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நல்வினை, தீவினை இந்த ரெண்டுமே நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நாணன் அப்படிங்கிறவங்கள நம்ம நல்வினைன்னு எடுத்துக்கலாம். தண்ணி குடிக்க போகும்போது நாணன் வந்துட்டு திண்ணனிடம் சொல்கிறாங்க, அதோ தெரியுது பாரு அந்த மலை மேலே ஒரு குடிமிசாமி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போகிறது என்னமோ தண்ணி குடிக்க தான். ஆனால் இந்த நாணன் அப்படிங்கிற நல்வினை வந்துட்டு இறைவன் இருக்க இடத்த சுட்டி காட்டுறாங்க. சரி தண்ணி குடிச்சிட்டு நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம், காடா இந்த கறியெல்லாம் சுட்டு வை அப்படின்னு திண்ணன் காடன் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அந்த தண்ணி குடிக்க பொன்முகிலி ஆற்றுலேருந்து போய் தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு வந்தாச்சு, ஆனால் தண்ணியே குடிக்கல, அப்படியே ஆற்றுலேயே விட்டுடுறாங்க.
என்னன்னு தெரில. நானா வா நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மேலே போக போக திண்ணனுக்கு ஒரே உற்சாகம், ஆனந்தம், என்னன்னே தெரில, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்போ மேலே போகும்போது ஒரு சிவன்லிங்கத்தை பார்க்குறாங்க. அதுதான் அந்த குடுமிசாமி. அந்த சிவன்லிங்கத்தை பார்த்ததையும் மரத்தில் எப்படி உடும்பு ஒட்டி கொள்ளுமோ அதே மாதிரி திண்ணன் வந்துட்டு அந்த சிவன்லிங்கத்தை பிடிச்சி அழுகிறாங்க. அந்த கண்ணீராலேயே அபிஷேகம் செய்கிற அளவுக்கு அழுகிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு, இத்தனை நாள் எப்படி உன்னை நான் பார்க்காம இருந்தேன், இத்தனை நாள் எப்படி நான் உன்னை பார்க்காம இருந்தேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சாமி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க நானன் கிட்ட கேட்குறாங்க, இது என்ன இலை தலையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நானன் வந்துட்டு சொல்கிறாங்க, அதுவா, நானும் அப்பாவும் வரும்போது பார்ப்போம், ஒரு குடுமி வச்ச சாமியார் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு சிவன்லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க நீர் ஊற்றி. அதுக்கப்புறம் முன்னு ஏதோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தை திறந்து காட்டுவாங்க, மறுபடியும் அவங்களே மூடி வச்சுருவாங்க. மறுபடியும் முன்னு ஏதோ சொல்லுவாங்க, பூ மலர் இதெல்லாம் போடுவாங்க, மறுபடியும் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிவகோச்சாரியார் சிவனுக்கு செய்கிற ஒரு பூஜையைத்தான் வந்துட்டு நான் இவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னே சொல்லலாம். அப்படியா, அப்போ இந்த சாமிக்கு நீர் ஊற்றி பிரசாதம் வைக்கிறதா பிடிக்க மாட்டிருக்கு, அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சாமி உனக்கு பசிக்குது இல்லை, நான் போயிட்டு சாப்பாடு எடுத்து வந்துடுறேன், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 எட்டு எடுத்து வச்சார். அதுக்கப்புறம், அச்சச்சோ நீ காட்டுக்குள்ளே இருக்கியே, உனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கேயே உனக்கு காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் உனக்கு இல்லை பசிக்கும் இல்லை, நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க மனசை திடமாக்கிட்டு, நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன், நீ பயப்படாமல் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்டன் கிட்ட சுட்டு வச்சுருக்க சொன்ன கறி எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட் பார்த்து அதில் எது நல்லதாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு தொன்னை மாதிரி அந்த இலையில செஞ்சு அதில் துப்பி கொண்டு வராங்க. அந்த பொன்முகலியாரில் இவங்க வாய் ஃபுல்லாத்தையும் தண்ணியாக நிரப்பிக்கிறாங்க. வர வழியில் இருக்க காட்டு மலர் எல்லாத்தையும் எடுத்து அவங்க தலையில் சொருகிக்கிறாங்க. வேகமாக மேலே வந்து அவங்க வாயில் இருந்த உமிழ் நீரோடு சேர்த்து சிவன் மேலே அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கறியை வந்துட்டு சாமிக்கு படைக்கிறாங்க. அந்த மலர் எல்லாம் இவங்க தலையில் வச்சுருந்ததை சிவன் பெருமாள் மேலே எடுத்து வைக்கிறாங்க. இவங்க நானன் வந்துட்டு கூப்பிட்டே இருக்காங்க, வா போலாம் லேட் ஆச்சு, அப்பா திட்டுவாங்க அப்படின்னு. ஆனால் எதுவுமே இவர் காதில் வாங்குறதாவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக காவலுக்கு இருக்காங்க. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு, நான் வேட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன், உனக்கு இன்னைக்கு பசிக்கும்ல அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு சிவகோச்சாரியார் வராங்க. இது என்ன இப்படி சாமி மேலே அசைவம்லாம் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது வேதனைப்பட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுறாங்க. இப்போ இவங்க சிவகோச்சாரி போனதையும் மறுபடியும் திண்ணன் எப்பயும் போல் கறி, வாயில் நீர், தலையில் பூ 3 எடுத்து வராங்க. அட இன்னைக்கு குடுமிசாமி வந்திருக்கும் போல் அப்படின்னு அந்த சிவன்லிங்கத்து மேலே இருக்க பூ எல்லாத்தையும் செப்பல் போட்டிருந்த காலாலேயே ஒரே தள்ளியாச்சு. மறுபடியும் இவர் நைட் ஃபுல்லாக காவல் இருக்க வேண்டியது. அடுத்த நாள் இவர் வர இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 5 நாளும் முடிஞ்சாச்சு. 6வது நாள் இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த சிவகோச்சாரியாருக்கு. யார் இது இப்படி கோயிலை அசிங்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சிவபெருமான் கனவுல வராங்க. அவன் நீ பாதகன்னு சொல்கிறேன், அவன் வந்துட்டு என்னோட பரம பக்தன், அவன் என் மீது உள்ள அளவற்ற அன்பினால் அப்படி பண்ணுறான், அவனோட பக்தி என்னன்னு நாளைக்கு நான் உனக்கு புரிய வைக்கிறேன், நீ வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து போகாமல் அங்கேயே என் பின்னாடி ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரின்னு சொல்லி தூங்கியாச்சு. அடுத்த நாள் எந்திரிச்சு எப்பயும் போல் பூஜை பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாத இந்த திண்ணருக்கு வந்துட்டு நன்றி சொல்கிறாங்க. இத்தனை நாள் நான் பண்ண பூஜைக்கு இறங்கி வராத கடவுள் உன்னையுடைய பக்தியை நிரூபிக்க வேண்டி என்னோட கனவுல வந்தார் அல்லவா, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு எப்பயும் போல் பூஜை செய்யறதுக்கு போயிட்டாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து போகாமல் அங்கேயே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் இவரும் வராரு. திண்ணனும் கறி, வாயில் நீர், தலையில் பூ 3 எடுத்துகிட்டு வராங்க. திண்ணன் மேலே வந்ததையும் பார்த்த காட்சி வந்துட்டு அவங்கள ரொம்ப பயப்பட வச்சிருச்சு. சாமி வலது கண்ணில் இருந்து ரத்தமாக கொட்டுது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொண்டு வந்ததெல்லாம் சிதறிடுச்சு. அங்கேருந்து கண்ணை தொடச்சி பார்க்குறாங்க, ரத்தம் நிற்கிற மாதிரியே இல்லை. அந்த காட்டில் இருந்த பச்சிலையெல்லாம் எடுத்து அரைச்சி கண்ணில் போடுறாங்க, அப்போவும் ரத்தம் நிற்கல. திடீர்னு அவங்க ஆசிரியர் சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஊனுக்கு ஊன் அப்படின்னு சொன்னது. ஏன் நம்ம கண் எடுத்து அதுக்கு பதிலாக வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. டக்குன்னு அவங்க அம்பை எடுத்து கண்ணை குத்தி அந்த கண்ணில் வச்சுட்டாங்க, சிவபெருமானோட கண்ணில். இவர் கண்ணிலிருந்து ரத்தம் கொட்டுது, ஆனாலும் அது அவருக்கு தெரியல.
சாமி கண்ணிலிருந்து வர ரத்தம் நின்றுச்சு. ஆடுறாரு, பாடுறாரு, குதிக்கிறாரு, ஒன்றுமே சொல்கிறக்கே இல்லை. ஆனால் இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். மறுபடியும் இடது கண்ணிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவருக்கு வலி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த கண் எடுத்து வச்சா ரத்தம் நின்றும். ஆனால் இவருக்கு இந்த கண்ணை எடுத்துட்டா 2 கண்ணுமே தெரியாது. அப்புறம் எப்படி சாமி மேலே வைப்பார்? எந்த கண் எங்கே இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செப்பல் போட்டிருந்த கால் எடுத்து அப்படியே சிவபெருமாள் மேலே வச்சிட்றாங்க. உடனே அம்பு எடுத்து இந்த கண்ணையும் குத்த போடாங்க. ஒரு குரல் மட்டும் கேட்குது, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பான்னு 3 தடவை கேட்குது. அப்போ தான் வந்துட்டு திண்ணன் கண்ணப்பனாராகிய மாறிய வரலாறு தான் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிடலாம். இறைவன் ஒருவருக்கு பாலை கொடுத்து ஆட்கொன்றார், ஓலை கொடுத்து ஆட்கொன்றார், சூளை கொடுத்து ஆட்கொன்றார், காலை கொடுத்து ஆட்கொன்றார். இவர்களெல்லாம் இறைவனிடம் இருந்து பெற்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் கண்ணப்பர் மட்டுமே இறைவனுக்கு கொடுத்து பெயர் பெற்றவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அன்பு ஒன்று அவரிடம் நிறைந்து இருந்தது. வள்ளலார் பெருமான் ஒன்று கூறினார், அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு அப்படின்னு அவங்க சொன்னது எதா இருக்கும் அப்படின்னா கண்ணப்பனாரோடைய அன்பாக தான் இருக்கும். மலை அப்படின்னா காளகத்தி மலை, காளாத்தி மலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மலையில தான் இந்த சிவபெருமானுக்கு காவலாக இருக்கேன்னு சொன்னனால சிவபெருமான் அருள்றாங்க. எனக்கு நீ காவல் அப்படின்னு சொல்கிறனால எப்பயுமே இந்த மலைக்கு நீதான் காவலாக இருக்கணும். என்னைய வணங்க வரவங்க உன்னைய ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் என்னைய வணங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் காளத்தி மலையில் கண்ணப்பனருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இந்த அரங்கத்தில் இவர்களை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவர் உரையாற்றிய மாணவிக்கு நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆன பேராசிரியர் திரு அரசு பரமேஸ்வரன் அவர்களுக்கு தமிழ்ச்செம்மல், கலைமாமணி என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. தலப்புராணம், பூமி எழுதிய புதுக்கவிதை, ஒரு காகிதப்பூவின் கைகூப்பு, மனசுக்குள் ஒரு மருவத்தூர் என்னும் ஆன்மீக நூல் என பல நூல்களை படைத்தவர். மொழித்துறை சாதனையாளர், கம்பன் பணிசெம்மல், கலைத்துறையில் இயல்துறை சாதனையாளர் போன்ற விருதுகளும் பெற்றுள்ளார். 25 ஆண்டுகள் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்துள்ளார். பல கல்விச் சுவடுகளும், கல்லூரி நாட்களில் பல பரிசுகளும், சமூக பணிகளும், பாடத்திட்ட வல்லுநராகவும் ஆய்வு நெறியாளராகவும் உள்ளார். இவ்வாறு பன்முக சிறப்புகளை கொண்ட பேராசிரியர் திரு அரசு பரமேஸ்வரன் அவர்களை உன்னிடத்தில் உன்னை கொடுத்தேன் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கின்றோம். ஆயர்கை புல்லாங்குழல் அமைந்தெழுந்து தாயர்கை சலங்கையிலும் குடிபுகுந்து கோவில் மணி ஓசையிலே கொஞ்சித் தவழ்ந்து வந்து சேயின் மணி வாங்க சிறகை விரித்தெழுந்து பூஞ்சிட்டு போல்வான் புறத்தே பறந்து வந்து அப்பனுக்கு கணக்காகி ஆட்சியர்கை பாட்டாகி ஒப்பரிய தாய்க்கு ஒப்பாரி கலையுமாகி தப்பி பிறந்து வந்த தங்கமென தாயுரைத்த இப்பாவி கவிமகனை ஈன்றெடுத்த செந்தமிழே வாழி. சிந்தனை மன்றத்தின் 38வது கூட்டத்திற்கு வரவழைத்து பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்தவர், சக்தி நிறுவனங்களுடைய தலைவராக இருந்தவர், வள்ளலாராகவே வாழ்ந்தவர், அருட்பெரும் சோதியில் கலந்தவர், 100 ஆண்டுகளை எட்டிப்பிடித்து 101வது நாளில் நிற்கின்ற அருமைக்குரிய அருட்செல்வர் நினைவுகளோடும்
இன்றைக்கு அவர் பணியை தொடர்ந்து கட்டி காக்கின்ற, மதிக்கின்ற மாணிக்கம் என்று அபிராமி பட்டராலே பெருமைப்படுத்துகின்ற உயர் திரு மாணிக்கம் ஐயா அவர்கள், பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த, பொள்ளாச்சியில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர், 2 சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு கவிஞர் கொங்கு மண்டலத்தில் உண்டு என்றால் அவர்தான் பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு செய்து அன்போடு அழைத்து பெருந்திட்டு மேடையிட்டிருக்கிற கவிஞர் ஐயாவினுடைய வலது கையாக செயல்படுகின்ற அருமைக்குரிய பால் அவர்கள், இந்த நிகழ்ச்சி வரவேற்பு நல்கியிருந்திருக்கிற சுப்பிரமணியம் அவர்கள், எனக்கு முன்பு ஒரு அற்புதமான உரையை வழங்கியிருக்கிற ஒரு பள்ளி மாணவி என்பதை காட்டிலும் ஒரு பண்பட்ட மாணவிதான் இலக்கியா என்பதும் நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. நேற்றுத்தான் தேர்வு முடிந்தது, இன்றைக்கு பேசுகிறார் என்றால் இலக்கியாவை இந்த தமிழகமே பேசும் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த சிந்தனை மன்றத்தினுடைய வாய்ப்பு என்பதை தெரிவிக்கிறோம். இப்படி தொடர்ந்து இளைய சமூகம் இலக்கிய பாதையிலும் கவிதை பாணையிலும் மொழிபெயர்ப்பிலும் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தனை மன்றத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்ற பணிவுக்குரிய பேராசிரியர்கள், அற்புதமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிற இலக்கிய இரட்டையர் என்று சொல்லுகின்ற அன்புக்குரிய மாணவ மாணவிகள் அனைவருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்பு இலக்கிய அவர்கள் பேசிய தலைப்பு கண்ணப்ப நாயனாரை பற்றி. இளம் வயதில் ஒரு முதிர்ந்த ஆன்மீகம் மிக்க ஒரு பெரிய புராணத்தில் வருகின்ற கண்ணப்ப நாயனை பேசுகின்ற வாய்ப்பு. ஆனால் வயதை தொட்ட எனக்கோ உங்களை பற்றி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. கண்ணப்பனை பற்றி இலக்கியா பேசுவதற்கு ஒரு பொருத்தம் உண்டு, அதுதான் சிந்தனை மன்றம் செய்திருக்கிறது. 4 நாளில் கண் இடர்ந்து அப்ப வல்லேன் வல்லேன் என்று அவரை பெருமையாக இந்த இலக்கியம் சொல்லுகிறது என்றால் 24 நாட்களில் ஆண்டவன் அருளை பெற்றவர் கண்ணப்பர் என்பதற்காகத்தான் அந்த கண்ணப்பரை பற்றி பேசுவதற்கு ஒரு இளைய தலைமுறையே வந்திருக்கிறது என்பதற்கு உங்கள் கரவொலிதான் அவருக்கு பெருமை சேர்க்கும் என்று கேட்டுக்கொள்ளு. ஒரு இளைய தலைமுறை பேசும்போது உட்கார்ந்து கேட்குற நமக்கு பேசத்தான் வாய்ப்பு இல்லை, பேசுகிறவங்களுக்கு கைதட்டியாவது உற்சாகம் செலுத்தக்கூடாதா என்று உங்களை பார்த்து கேட்குறோம். மதியம் நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான், வகுப்புலேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வகுப்பை விட்டு வெளியே வந்தால் அதை விட கஷ்டம், வெயில் கஷ்டம். இந்த வெயிலையும் தாண்டி ஒரு அறையில் உட்கார வச்சு சிந்தனை செய் அப்படின்னா அது அதை விட கஷ்டம். தினையும் தாங்கி கொண்டாலும் ஒரு பொறியியல் படித்தாலும் ஒரு கலை அறிவியல் கல்லூரி படித்தாலும் என்றைக்கும் சிந்தனையை மனதில் தேக்கி வைத்திருக்கிற மாணவர்கள்தான் நம்முடைய பொள்ளாச்சியில் இருக்கிற நாச்சிமுத்து பாலிடெக்னிக் ஆனாலும், டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியர் காலேஜ் ஆகணும், இல்லை என்ஜிஎம் கல்லூரி ஆனாலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த கல்லூரிகள் தான் இந்த கல்லூரிகள் என்பதற்கு பெருமை உண்டு. நாச்சிமுத்து பாலிடெக்னிக் 75 ஆண்டுகளை கடந்த ஒரு பாலிடெக்னிக். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு முதலாக தொடங்கப்பட்ட கல்லூரி தான். 75 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு ஆண்டில் 3/4 பகுதி
75 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு பாலிடெக்னிக் என்றால், ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே கல்வியை பற்றி ஒரு கிராமத்து மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லூரியை கட்டி வைத்து பல லட்சம் இளைஞர்களை, லட்சம் இளைஞர்கள் மட்டுமல்ல, லட்சியம் மிக்க இளைஞர்களை தந்ததுதான் இந்த NIA குழுமம் என்பது நமக்கு பெருமையான விஷயம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மாணவிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், பசங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கான். எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்கான். எங்கள் கல்லூரி நாமக்கல்ல அரசு கல்லூரி தொடங்கப்பட்ட போது ஆண்கள் கல்லூரி தான். 5000 பேர் படித்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 4000 பேர் தான் படித்தாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 3000 ஆச்சு. அப்புறம் 2000 ஆச்சு. அப்புறம் முதல்வர் ஒரு கூட்டம் போட்டார். என்னது 5000 வந்து 2000 வந்துருச்சே, என்ன பண்ணலான்னு. இது மாணவர்களே படிக்கிற கல்லூரினால் மாணவர் யாருமே படிக்க வரமாட்டேங்கிறான், அதனால் இருபாலரும் படிக்கிற கல்லூரின்னு மாற்றிடலான்னு அரசாங்கத்திற்கு எழுதி விண்ணப்பிச்சு அப்புறம் இருபாலரும் படிக்கிற கல்லூரின்னு மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறான் பையன். யாருக்கு அப்ளை பண்ணோன்னு அவனுக்கு தானே தெரியுது, அதனால அந்த க்யூவில் நிற்கிறான் பெரும். இப்போ இருபாலரும் படிக்கிற கல்லூரிகளில் இன்றைக்கு அதிகம் இன்றைக்கி. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தான் கொடுத்தேன். இந்த தலைப்பை பார்த்தபோது உங்களுக்கு பல பேர்த்துக்கு தோன்றியிருக்கு, என்ன உன்னிடத்தில் உன்னை கொடுத்தேன்னு கொடுத்துருக்காரு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிறதான நம்ம பார்த்த படம். இவர் படத்தை தலைப்பே மாற்றிட்டாரு. ஏதோ வெயில் அதிகமானாங்காட்டி இவர் மாற்றிட்டாரா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு புரியாத எண்ணத்தோடு இந்த அரங்கிலே குழுமி இருப்பீர்கள் என்பதல்ல. இதுதான் உண்மையான தலைப்பு. ஒரு இளைஞனுக்கு இளைஞன் என்ற உணர்வு முதல்ல வந்தான். ஒரு பெண்ணுக்கு பெண்மை என்ற உணர்வு வந்தாக வேண்டும். நம் தலைவர்களுக்கு தலைமை என்ற உணர்வு வந்தாக வேண்டும். இதுதான் இன்றைக்கு காலத்தினுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு யாரிடம் அந்த தன்மை குறைகிறதோ அப்போது சமூகத்தில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ எங்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கும் மாணவருக்கு இருக்கிற தொடர்பு என்பது எப்படி இருந்தது, அன்னைக்கு இருந்த குருவுக்கும் சீடனுக்கு இருந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்கும் தொண்டருக்கும் இருந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதில் இன்றைக்கு வேறுபாடு அதிகரித்து கொண்டு தான் போகுது, இல்லையே குறைஞ்ச பாடே இல்லை. எங்கள் வாத்தியார் கிளாஸ்குள்ளே வந்து மத்தியானம் 2 மணிக்கு அப்படி நிமிர்ந்து பார்ப்பார். பார்த்துட்டு அப்படியே 40 பேர் ஒரு கிளாஸில் 50 பேர் 60 பேர் கூட படிப்பான். பிகாமெல்லாம் 60 பேர் அப்படியே அந்த ஹால் முழுக்க உட்காந்துருப்பான். அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு யாருக்கு விட தெரியாதோ அவனை பார்த்து தான் கேள்வி கேட்பார். யாருக்கு விட தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ நானும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி என் வகுப்பை பார்க்குறேன். அத்தனை பேர் முகம் பிரகாசமாக தான் இருக்குது. அதில் எவனுக்கு விட தெரியாதோ அவன் முகம்தான் இன்னும் கூடுதலாக பிரகாசமாக இருக்குது. நம்மள விட தெரியலனா அவமானத்தில் அப்படி தலையை குமிஞ்சிருப்போம். இப்போ எவனுக்கு விட தெரியாதோ அவன் அப்படி நிமிர்ந்துக்கான். சார் கேளுங்க சார், தாராளமாக கேளுங்க. மகராசி நீங்கள் கேட்டு நாங்கள் இல்லைன்னா சொல்ல போகிறோம், தாராளமாக கேளுங்க அப்படின்னு முகம் பதில் தெரியலினாலும் தெரியற மாதிரி வச்சுக்கிற முகத்தை இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோம். பதில் தெரியலினாலும் தெரியற மாதிரி எழுதுகிற டெக்னிக் தெரியுதா இல்லையா? முதல்ல எக்ஸாமுக்கு விட தெரியலனா அப்படியே பேப்பர் அப்படியே பார்ப்போம், அப்படியே வெக்கமாக தலை குனிமோ ஒன்றும் எழுத மாட்டோம், வெறும் பேப்பர் அப்படியே கொடுத்துட்டு வந்துடும். இப்போ எக்ஸாம் ஹாலில் பாருங்கள், எவனுக்கு விட தெரியாதோ அவன் தான் பக்கம் பக்கமாக எழுதுகிறான்.
தெரியும், அவனுக்கு விட தெரியாதுன்னு அந்த வாத்தியாருக்கு தெரியும். ஆனாலும் மேடம் பேப்பர், இந்த பக்கம் திரும்பினால் மேடம் பேப்பர், என்னடா எழுதுகிற, திருமண பக்கமெல்லாம் பேப்பர் கேட்டுகிட்டே இருக்கிய, கட்டின பணத்துக்கு பேப்பராவது வாங்கலாம் அப்படின்னு தான் வாங்குறேன் அப்படிங்கிறான். என்னடா தெரியாத கேள்விக்கு பதில் எழுதுகிற டெக்னிக் இப்போ அதிகமாக தெரிஞ்சிருக்கு. தெரியலிங்கிறது முகத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியாது என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறது இந்த உலகம். அப்போ எதில் நாம் முன்னேறி இருக்கிறோம்? நமக்கு தெரியாது என்ற விஷயத்தை நமக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்துக்கு தெரியப்படாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் மாணவர்களே, மாணவிகளே, இன்றைய உலகம் ஒரு சவால் நிறைந்த உலகம். இன்றைய உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் தான் மிகப்பெரிய சாதனைக்கு உரியவர்கள். அன்றைக்கு எங்கள் காலத்தில் வறுமை இருந்தது, மின்சாரம் கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, பணம் கட்டுறதுக்கு கூட பணம் கிடையாது, ஃபீஸ் கட்ட முடியாது. அப்படி இருந்த காலத்தில் ஒரு யூனிஃபார்ம் ஒன்று எடுத்து கொடுத்தா ஒரு வருஷம் அதே யூனிஃபார்மை போட்டு அதான் கிழிஞ்சாதான் கழட்டி எறிவுமே ஒழிய நாங்கள் அதை கழட்டி எரிஞ்சதாக சரித்திரமே இல்லை. அதே யூனிஃபார்மோட சுற்றி காலையில் அம்மா சாப்பாடு பண்ணால் சாயங்காலம் வரைக்கும் அதே சாப்பாட்டை சாப்பிட்டு நிலா வெளிச்சத்தில் படித்து புத்தகமே இல்லைனாலும் அறிவோடு இருந்த காலம் அந்தைய காலம். இன்றைக்கு பொற்காலமாக இருக்குது. இன்றைக்கி எங்கே போனாலும் போவதற்குரிய வசதி, எந்த நேரத்திலும் படிப்பதற்குரிய வசதி, புத்தகத்திலும் படிக்கலாம், புக்லையும் படிக்கலாம், செல்ஃபோன்லேயும் படிக்கலாம், எதில் வேணால் படிக்கிற வசதி. 24 hours. கோயம்புத்தூரில் குமரகுரு காலேஜ்னு ஒரு காலேஜ், உங்கள் நிறுவனத்தினுடைய கல்லூரி தான். போய் பாருங்கள், குமரகுரு காலேஜுக்கு உள்ளே நுழைந்தால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். நமக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரி குமரகுரு பொறியியல் கல்லூரி என்பது தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம். 24 hours லைப்ரரி இருக்குது. அங்கே போய் உட்காந்து படிக்கிறாங்க, அங்கே போய் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. புது புது டெக்னிக்ஸ், புது புது கோர்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், எப்படி லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாறு அப்படின்னு ஒரு வெறி எடுத்து இன்றைக்கு படிப்பின் பக்கம் நமக்கு கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிற காலத்தில் தான் வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு நாம் நம் சிந்தனையை பெருக்கிக் கொண்டோமோ அதே அளவுக்கு இன்றைக்கு தன்னம்பிக்கையிலும் குறைந்து தான் இருக்கிறது. அன்றைக்கு எந்த வசதியும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்தோம். இன்றைக்கு எல்லா வசதியும் இல்லாமல் நம்பிக்கையற்று இருக்கிறோம். இதுதான் உங்களுடைய பத்மஸ்ரீ சிற்பி ஐயாவினுடைய அருமை தோழர் 90 வயது கடந்த ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். வேடிக்கையாக ஒரு கவிதை. மகன் காணாமல் போயிட்டான். ஒரு அப்பாகிட்டேருந்து பையன் காணாமல் போயிட்டான். காணாமல் போனதுக்கு அது ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி. அதுக்கு அந்த பையன் ஒரு கடிதம் எழுதுகிறான். அப்பா, அப்பா, உங்களை விட்டு நான் காணாமல் போய்விட்டேன். ஏனப்பா, ஏனப்பா, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கே நான் காணாமல் போயிருக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நானே காணாமல் போயிருக்கிறேன். என் மனது என்ன என்று நீங்கள் கண்டுபிடியுங்கள். என் எதிர்காலம் என்ன என்று நீங்கள் கண்டுபிடியுங்கள். என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். என்னுடைய லட்சியம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். நீங்கள் என்னைத்தான் கண்டுபிடித்தீர்களே ஒழிய எனக்குள் இருக்கிற எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை அப்பா. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் காணாமல் போயிருக்கிறேன். எவ்வளவு ஆதங்கம்! பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் பெற்றோர்கள், எல்லா பெற்றோரும் சொல்கிறது என்ன? பையன் 24 மணி நேரம் செல்ஃபோனே தான்.
செல்ஃபோனில் தான் இருக்கும். செல்ஃபோன் அது ஆண்ட்ராய்டு ஃபோன். ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணுங்கிறான். அப்பா அண்டர்வேரோட காட்டில் இருக்கார். இவன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணுங்கிறான். 1,00,000 ரூபா வாங்கி கொடுங்கப்பா, அதில் தான் நான் படிக்க முடியும், இல்லைன்னா படிப்பு கெட்டு போயிடும்ப்பா. எதிர்பார்ப்பு. எந்நேரமும் அதையே பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு நிமிஷமாவது நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுடா அப்படின்னா கேட்குறேன் சொல்லு. அம்மா சாப்பாட்டை வச்சு சாப்பிட்றான்னு அந்த அம்மாவே சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அதே வட்டில் அப்படியே இருக்குது, சாப்பாடு அப்படியே இருக்குது, காலி ஆகலை. ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இங்கே கவனச்சிதறல் அதிகமாக இருக்கிறது. இந்த கவனச்சிதறல் வருவதற்கு என்ன காரணம்? உன்னை பற்றி நீ நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த கவனச்சிதறல். நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அரசியல் வருகிறது, பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, பல்வேறு அறிவிப்புகள் வருகிறது, பல்வேறு கட்சிகள் போட்டியிடுகிறது, பல்வேறு சலுகைகள் அறிவிக்கிறார்கள். என்ன காரணம்? அதுவும் ஒரு காரணம்தான். நாட்டை பற்றி யாரும் சிந்தித்து விடக்கூடாது என்று தேர்தல் நிற்கிறவர்கள் அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள். இளைஞர்கள் தங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது என்பதற்காகவே தொழில்நுட்பங்கள் அவன் மூளையை முடக்கம் செய்கிறது. அதையும் தாண்டிதான் சில பேர் சாதனை புரிகிறார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், ஒன்றுமற்ற வசதியே இல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிற அளவுக்கு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு பெண் எப்படியும் நான் குரூப் 1 பாஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு படிக்கிறது. மாணவர்களே, முதல் காலம் மாதிரி இல்லை. இப்போ எதை படித்தாலும் என்ன வேணால் ஆகலாம். நாமக்கல் மாவட்டத்தினுடைய கலெக்டர் டாக்டர் உமா எம்பிபிஎஸ் படித்தவங்க. எம்பிபிஎஸ் படித்தவங்க எப்படி கலெக்டராக வர முடியும்? வருவதற்கான வாய்ப்பு ஒரு காலத்தில் இருந்துச்சா? வந்தார்களா? இல்லை. எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜிலே ப்ரொஃபஸராக இருக்காங்க. இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? அதோட முடிஞ்சா இல்லையா? கல்யாணம் ஆச்சு, நிம்மதியாக இருந்தது. ஆனால் அந்த அம்மா மனசில் என்னடா 1000தோட 1000 நாமளும் ஒரு எம்பிபிஎஸ்ஸு, நாமும் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வந்துட்டோமே, இதுவா என்னுடைய கனவு? இல்லை, இது கனவு அல்ல, இதை தாண்டி எனக்குள் ஒரு கனவு இருக்குது அப்படின்னு போராடி குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணி மருத்துவத்துறையில் இயக்குனராக ஆகி அதற்கு பிறகு ஐஏஎஸ் பட்டம் பெற்று மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவராக வந்திருக்காங்க ஒரு பெண் என்றால் இதை விட சாதனை வேறு எந்த காலத்தில் அது நடந்திருக்க முடியுமா? டாக்டர் படித்தவங்க கலெக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறவங்க கலெக்டர் ஆகிறாங்க, பிஇ படித்து முடித்து விட்டு, பிஇ என்பது ஏதோ நம் பேருக்கு பின்னால் போடுறதில்ல, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதல்ல, இல்லை வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையில் பணிபுரிகிறதல்ல, அதை தாண்டி நம்மால் சாதிக்க முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதை விட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மலை ஜாதி பெண் நினச்சி பாருங்க. மலை ஜாதி என்றால் மலையிலே குடியிருப்பவர்கள், எந்த விதமான வசதியும் அற்றவர்கள், எழுத்தறிவு எண்ணிக்கையில் குறைவானவர்கள், ஏன் சிந்திப்பதிலும் குறைவானவர்கள், செயல்படுவதிலும் குறைவானவர்கள் என்று இருந்த ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒரு பெண், தன் மனதிலே ஒரு கனவு வருகிறது. இந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக படிக்கிறாள். சூழ்நிலை
அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆனோன்னா அத்தனை கனவும் போயிடும். ஏன்னா நம்ம கனவே கல்யாணம் பண்ணுறது தானே. அதுக்கு பிறகு என்ன கனவு இருக்குது? முடிஞ்சிடுமா இல்லையா? திருமணமாச்சு, குழந்தை பேரோடு அந்த பெண் இருக்கிறாள். திருமணம் என்பது வாழ்வின் கனா, மக்கட்பேறு என்பது அதை விட மகிழ்ச்சி நிறைந்த கனா. மகப்பேரோடு இருக்கிறாள், தேர்வு எழுத வேண்டும் என்று நினைக்கிறாள், விண்ணப்பித்து விட்டாள், தேர்வு எப்போது வரும் என்று காத்திருக்கிறாள், படித்து கொண்டும் இருக்கிறாள், தன் உடம்பை பார்த்து கொண்டும் இருக்கிறாள், படித்து கொண்டும் இருக்கிறாள். 9 மாதம் நிரம்புகிறது. எந்த வேளையிலும் குழந்தை பிறந்துவிடும் என்று அச்சத்தோடு அந்த பெண், குழந்தை பிறக்காதா என்று அவருடைய பெற்றோர்கள் எல்லோருடைய மனதிலும் கவலை இருக்கிறது. அறிவிப்பு தேதி எப்போது வரும் என்று காத்திருக்கிற போது மருத்துவர் எந்த தேதியில் குழந்தை பிறக்கும் என்று தேதியை உறுதி பண்ணாரோ அதே தேதியில் குழந்தை பிறக்கிற தேதியும் ஒன்று. நினைத்து பாருங்கள் மாணவிகளே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அன்னைக்கு தான் டெலிவரி, அன்னைக்கு தான் எக்ஸாம். எதை தள்ளி வைப்பது முடியுமா? இரண்டுமே இறைவனால் தள்ளி வைக்க முடியாது. எல்லோரும் சொல்கிறார்கள் இதுதான் முதல் குழந்தை பேர், இதை பெற்றால்தான் வாரிசு பிறந்து விட்டது மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு தேர்வு எப்போ வேணால் எழுதிக்கலாம், எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன எப்போ வேணால் எழுதிக்கலாம் அப்படிங்கிறான். ஆனாலும் இவன் மனசில் அதையே நினச்சிட்ருக்கான். நல்ல வேலையாக ஆண்டவன் கிருபையில் 2 நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்து மயக்க நிலையில் இருக்கிறாள் முதல் நாள். அதற்கு அடுத்த நாள் தேர்வு. செல்ல முடியுமா? 1000 காரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் சொல்லுகிற காரணம், எல்லாத்துக்கும் காரணம் ரெடியாக வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு பையன் ரொம்ப கிளாஸில் மிஸ்பிஹேவியர், போடா, எங்கே சார் போகிறது, உங்களை விட்டால் எனக்கு யார் சார் இருக்காங்க, போய் பிரின்சிபால் பார்த்துட்டோம், சரிங்க சார், போயிட்டான். கிளாஸில் இல்லை. அப்புறம் போய் பார்த்தா 5 மணிக்கு காலேஜ் விட்டு வெளியே போகிறான். போய் பிரின்சிபாலை பார்த்தேன். உங்களை அந்த பையன் வந்து பார்த்தானா? இல்லையே சார், பார்க்கலையே சார். பார்த்துட்டு வர சொன்னனே, அப்படித்தான் நான் அனுப்பிச்சேன். வந்து பார்த்தானா? பார்க்கல. டேய், அவனை கூப்பிட்டு வாங்கடா. பிரின்சிபலை பார்க்க சொன்னான் இல்லையா? ஆமாம் சார். பார்த்தியா? பார்த்தேன் சார். பேசுனியா? பேசத்தான் நீங்கள் சொல்லலையே. பார்த்துட்டு வாங்கினீங்க, பார்த்துட்டு நான் போயிட்டேன். அவர் சேரில் அவர் உட்காந்துருந்தார், நான் வெளியிருந்து போனேன், பார்த்தேன், அப்படியே போயிட்டு கிளம்பி. நீங்கள் சொன்னது தான் சார் செஞ்சேன். இது ஒரு குத்தமா சார்? அநியாயமா சார் இது? இப்போ இந்த பெண் மயக்க நிலையில் இருக்கிறார். சொல்கிறார்கள், பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தேர்வு எப்போ வேணால் எழுதிடலாம், குழந்தை பேர் வாய்க்குமா, வாய்க்காது என்று எல்லோரும் போராடுகிறார்கள். இருந்தாலும் அந்த பெண் சொல்கிறாள், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்கள், என்னை அழைத்து கொண்டு போய் அந்த அறையில் உட்கார வைத்து தேர்வு எழுதிவிட்டு என்னை திருப்ப அழைத்து வந்து என் குழந்தையிடம் சேர்த்து விடுங்கள், அது போதும், எனக்கு என் கனவு நிறைவேறிவிடும் என்று சொல்கிறார்கள். அப்படியே அவளை ஒரு 4 சக்கர வாகனத்தில் அழைத்து போய் அந்த அறையில் உட்கார வைத்து தேர்வு எழுதிவிட்டு திரும்பி போகிறாள். குழந்தையிடம் சேர்கிறார்கள். தேர்வு முடிவு வருகிறது. அவள் தமிழகத்திலிருந்து
மலை ஜாதி இனத்தைச் சார்ந்த ஒரு பெண் முதலில் நீதிபதியாக வந்திருக்கிறாள். அவள் பெயர் ஸ்ரீபதி என்ற பெண். எப்படி முடிந்தது அவனால? ஏன் அந்த பெண் சாதித்ததை ஏன் நான் சாதிக்க முடியாது? அதுக்காக உங்களையெல்லாம் மலைக்கு போய் சொல்ல. ஏன் முடியாது? நம்மால எல்லாம் இருக்கும், நமக்குள் தான் இருக்கிறது. நாம் அதை எப்போது தெரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். அது தெரிந்து கொள்வதை விரைவில் தெரிந்து கொண்டால் வெற்றி. என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. என் ஆற்றலை அளவிடுவதற்கு யாருக்கும் பொறுப்பல்ல. என் சிந்தனை இவ்வளவுதான் என்று முடுக்கி போடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. என்னை பற்றி, என் எதிர்காலம் பற்றி, என் சிந்தனை பற்றி, என் செயல் பற்றி நான் என்ன ஆகப் போகிறேன் என்பதை தீர்மானம் செய்கிற ஒரே தகுதி எனக்கு மட்டும்தான் உண்டு என்று எப்போது நினைக்கிறவர்களோ அப்போதுதான் வெற்றி. அதான் முதல் வெற்றி உங்களுடைய. ஒரு காலத்தில் பெற்றோர்கள் நினைத்தார்கள், காலம் மாறிவிட்டது. சமூகம் நினைத்தது, காலம் மாறிவிட்டது. ஆனாலும் அதை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்கிற முதல் விதை உங்கள் அறிவில் விழ வேண்டும். நான் கேட்பது, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்கள் உருவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களே? உங்கள் உருவம் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் சிகை அலங்காரம் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். உங்கள் ஆடை எது உனக்கு அழகாகும் என்பதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். என் பாதத்திற்கு கீழே இருக்கிற செருப்பை கூட நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோமே ஒழிய இன்னொருவர் தேர்ந்தெடுப்பது இல்லை. எனக்கு பிடித்தமானவற்றை, நான் அணிகிற ஆடையை பற்றி, நான் உண்கிற உணவை பற்றி, என்னை பற்றி ஒரு கற்பனை எனக்குள் இருக்கிறது என்றால், உங்களை பற்றி ஒரு உயர்வு உங்களிடம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பல அழிவுகள் இந்த நாட்டிலே நிகழ்கிறது. ஒரு கம்பீரம், விவேகானந்தரை பார்க்கிற நேரத்தில் ஒரு கம்பீரம் வருகிறது அல்லவா? ஏன் வருகிறது? இந்த இளமையான தோற்றத்தை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் இப்படிப்பட்டவர் ஒருவர் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை. அவர் போய் சிகாகோவில் பேசிட்டு வந்தபோது அவர்கிட்ட ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேட்குறான், என்ன உங்கள் நாட்டில் உங்கள் நாட்டில் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, விமன்ஸ் ரைட்ஸ் இருக்குங்கிறீங்க, உங்கள் நாட்டில் பெண்கள்லாம் அடிமையாக இருக்காங்க, எங்கள் நாட்டு பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், உங்கள் நாட்டு பெண்கள் முழுக்க முழுக்க அடிமையாக இருக்கிறார்கள். பிறக்கும்போது தாய்க்கு அடிமை, தந்தைக்கு அடிமை, வளர்கிற நேரத்தில் உறவுக்கு அடிமை, திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு அடிமை, பிள்ளை பெற்றதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அடிமை என்று காலம் முழுவதும் அடிமையாக இருப்பதுதான் இந்திய பெண்கள். என்ன இந்திய பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறீர்கள் நீங்கள்? ஆனால் எங்கள் நாட்டில் பாருங்கள், எங்கள் நாட்டில் இருக்கிற பெண்கள் உரிமை எப்படி இருக்கிறது? எந்த உடை வேணாலும் போடலாம், எங்கு வேணாலும் போகலாம், யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம், பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்து கொள்ளலாம், மீண்டும் பிடித்திருந்தால் பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணத்திற்கு உரிமை உண்டு, உடைக்கு உரிமை உண்டு, நடைக்கு உரிமை உண்டு, சொத்தில் உரிமை உண்டு என்று அடுக்கிக் கொண்டே போனார். விவேகானந்தர் சிரித்து கொண்டே இருந்தார். கடைசியில் அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் நாட்டில் இப்படி தானா அப்படின்னாரு. விவேகானந்தர் சொன்னார், உங்கள் அமெரிக்க பெண்மைக்கு எங்கள் இந்திய பெண்மைக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான்.
ஒரே ஒரு வித்தியாசத்தில் தானே இந்திய பெண்மை உயர்ந்திருக்கு. ஆமாம், உங்கள் அமெரிக்க பெண்மைக்கும் இந்திய பெண்மைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அமெரிக்க பெண்மை என்பது பெற்ற தாயை தவிர பிற பெண்களை காதலியாக பார்ப்பது உங்கள் அமெரிக்க பெண்மை. எங்கள் இந்திய பெண்மை என்பது கட்டிய மனைவியை தவிர பிற பெண்களை தாயாக பார்ப்பது இந்திய பெண்மை என்று சொன்னார். எதிலே உயர்ந்திருக்கிறோம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஆனால் உயர்வு எங்கே இருக்கிறது? உயர்வை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என் உயரத்தை பற்றி, என் உயர்வை பற்றி நான் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. எனக்குள் இருக்கிற அறிவை கொஞ்சம் தட்டி எழுப்புங்கள். ஏராளமான வாய்ப்பு வாசல் திறந்து கிடக்கிறது. மொழி புலமை இருந்தால் நீங்கள் எங்கோ பயணிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற பொறியியல் கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தால் எத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், எத்தனை மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 5 ஆண்டு படிக்கிறோம், அதற்கு முன்பு 12 ஆண்டு படிக்கிறோம். ஒரு சொந்தமாக நம்மால் ஒரு வரி கூட எழுத முடியாத மொழி புலமை இல்லாமல் இருக்கிறோம். ஒரு வார்த்தை கூட பேச தெரியாமல் இருக்கிறோம். நம்ம மொழி புலமை என்பது அவசியம். இது யார் கற்றுத்தருவது? பெற்றோர் கற்றுத்தருவதா? ஆசிரியர் கற்றுத்தருவதா? ஆசிரியரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர்ங்கிறது ரோல் மாடல். அவருடைய பிஹேவியர் அப்படியே நான் எப்போது பேச்சாளன் ஆகேன் என்றால், என் ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் பாடம் எடுக்கும் போது அவர் ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கிற பொழுது, பாரதியை நினைவுபடுத்துகிற பொழுது, பாரதிதாசனை சொல்லுகிற பொழுது, கவிமணியை சொல்லுகிற பொழுது, கம்பனை சொல்கிற பொழுது, இளங்கோவை சொல்லுகிற பொழுது, ஒவ்வொரு காப்பியத்தை படிக்கிற நேரத்தில் அவருடைய குரல் எப்படி ஓங்கி ஒலித்தது. எங்களுக்கெல்லாம் சிகரமாக இருந்து ஒரு புது கவிதை வரலாற்றிலே ஒரு கவிதை பிதாமகன் என்று போற்றப்படுகின்ற சிற்பி ஐயா அவர்களுடைய புலமை இந்த தேசத்தில் இன்னொருவருக்கு வருமா என்பதால் தான் இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்ததே. அந்த பெருமை இந்த பொள்ளாச்சி மண்ணுக்குத்தானே கிடைச்சதே, வேற எந்த மண்ணுக்கு கிடைச்சது உங்களுக்கு? இந்த புலமை எங்கே இருந்து வருவது? நாம் கற்றுக்கொள்வது. இன்று இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன? எந்திரிச்சு போகிறது ஒன்று தான் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் அல்லவா? அவனைப் போல நான் இல்லை, அவனைப் போல நிறம் எனக்கு இல்லை, அவனைப் போல உடை இல்லை, அவனைப் போல கம்பீரம் இல்லை, அவனைப் போல வசதிகள் இல்லை, அவனைப் போல வாகனம் இல்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவனைப் போல நான் இல்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் நானாக இருப்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை என்பதை எப்போது உணர்கிறீர்களோ அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்தை, அனுபவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சாதாரண லாரி குடும்பத்தில் டிரைவரோட பையன், ஓட்டுநரோட பையன், திருச்சியில் கல்லூரியில் படிக்கிறான். படிக்கும்போது அவனுக்கு ஆசை, எப்படியாவது நம்ம பெரிய படிச்சிடணும், பெரிய ஆளாக வந்துடணும். அவன் மனசு தெரிஞ்சு அவங்க அப்பா அவன் என்ன படிக்கிறான்னு கூட தெரிஞ்சுக்கிற கல்வி இல்லை அவர்கிட்ட. பல பேர் அப்படி தான். பையன் என்ன படிச்சிருக்கான், பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னா இந்த பொண்ணை கேட்டு தான் பதில் சொல்கிற நிலைமையில் நாம் இருப்போம். அப்படி அவங்க அப்பாவுக்கு அவன் என்ன படிக்கிறான்னு தெரியாது, என்ன புக்கு வேணும்னு சொல்கிறான்னு தெரியாது. அப்படியே போவார், அவனை கூட்டு போவார், கடையில் நிறுத்துவார், வாங்கி கொடுப்பார், திரும்பி வந்துடுவார். இவ்வளோ தான் நடக்குது. சென்னையில்
ஆட்சிப்பணி தேர்வுக்காக ஒரு பயிற்சியில் இருக்கும்போது அங்கே கொண்டு போய் சேர்த்துறார். இவர் சென்னைக்கு ஏதாவது போகும்போது அவரை பார்க்க போகிறது வழக்கம். 4 மணிக்கு போவார். காலையில் 4 மணிக்கு போய் லாரி விட்டு இறங்கி பையனை பார்க்க போவார். உள்ளே போய் வாட்ச்மேன்கிட்ட கேட்டால் வாட்ச்மேன் என்ன சொல்லுவார், யாருப்பா இந்நேரத்துக்கு? என் பையன் இங்கே தாங்க படிக்கிறான். உங்கள் பையன் இங்கே படிக்கிறதா? போங்க. இல்லைங்க, என் பையன் தான் இங்கே படிக்கிறான். சும்மா இருங்க, ஏன்ப்பா வழி தவறி வந்திருப்பீங்க. உங்கள் பையனாவது இங்கே படிக்கிறதாவது, போங்க. இல்லைங்க ஐயா, இங்கே தான் படிக்கிறான். ஆனால் இதுக்கு முன்னால் நீங்கள் வந்ததே இல்லையே. வந்தது இல்லைப்பா. வர்ற அளவுக்கு எங்கிட்ட கையில் காசு இல்லை. ட்ரெயினில் வர்றதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. பஸ்ஸில் வர்றதுக்கும் பணம் இல்லை. லாரி வந்துச்சு, லாரி ஓட்டிகிட்டு வந்தேன். அப்படியே காலையில் நம்ம பையன் இங்கே இருக்கானே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. அப்படியா, சரி உங்கள் பையன் பேர் என்ன சொன்னான். சரி இங்கேயே இருங்க, எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குன்ட்டு அப்படி உள்ளே போய் அந்த வராண்டாவில் நின்று மேலே இருந்து அந்த பையனோட பேரை சொல்லி சொல்கிறார். அப்பா வந்திருக்காருப்பா. அவனை தவிர எல்லா பசங்களும் வெளியே வர்றாங்க. இல்லை எட்டி பார்க்குறாங்க. ஓ, நம்ம ஃப்ரெண்டோட அப்பா வந்திருக்காரா, ஃப்ரெண்டோட அப்பா வந்திருக்காரா. இந்த பையன் பின்னாலேயே வர்றான். அப்படி கீழே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவன் அறிமுகப்படுத்துகிறான், இதுதான் இப்போ இதுதான் என் ஃப்ரெண்டோட அப்பா. என்ன பண்ணுறாரு? டாக்டராக இருக்கார். அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு? இவர் என் ஃப்ரெண்டோட அப்பா தாசில்தாராக இருக்கார். இவர் எஸ்பியாக இருக்கார். இப்படி ஒன்றா அறிமுகப்படுத்துகிறார். அப்படியே பார்த்துட்டு அந்த பசங்க, இதுதானா உங்கள் அப்பா? கண் கலங்கி உங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால், ஏன்ப்பா நான் ஹாஸ்டல் இருக்கும்போது ஒரு முறை கூட என்னை பார்க்க வரலையேன்னா. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், இல்லைப்பா நான் பார்க்க வந்தான், இதுதானா உங்கள் அப்பான்னு சொல்லி ஒரு அவமானம் உனக்கு வருமா இல்லையா, அதனால பார்க்க வரல. படித்தான், ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றான். தமிழக அளவில் 35வது இடத்தை பெற்று பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் ஆனார். நந்தகுமார் என்கிற பையன்தான் அந்த பையன். இந்த கல்லூரி வேணும் பாருங்கள். அந்த மாணவர் உங்கள் கல்லூரியில் படித்த மாணவர் என்பது தான் கூடுதல் பெருமை. இப்போ நான் எப்படி தெரியும் பாருங்கள். அவன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தான், அதை படித்தேன். அப்போ அவன் சொன்னான், என்ன தெரியுமா சொன்னான்? அவன் வரவேற்பறையில் அவங்க அப்பாவை தான் உட்கார வச்சானான். அவங்க அப்பா சொன்னார், என்னப்பா என்ன போய் உட்கார வைக்கிறீங்க? எனக்கு 4 எழுத்து படிக்க தெரியாதுப்பா, இங்கிலீஷ் பேச தெரியாதுப்பா, தமிழே பேச தெரியாதுப்பா, என்ன போய் உட்கார வைக்கிறியே அப்படின்னு. அதுக்கு பையன் சொன்னான், நந்தகுமார், இல்லை அன்னைக்கு நீ என்னை பார்க்க வரும்போது என்ன நினச்சேன்? ஐயோ இவரை பார்க்க போகும்போது யாருமே உள்ள விட மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஏக்கத்தோடு நீ நின்றுட்டியா. இன்றைக்கி என்னை பார்க்க வர்ற எல்லாரும் உன்னை பார்க்காம உள்ள என்னை பார்க்கக்கூடாது என்று ஒரு சபதம் மேற்கொண்டான் என்றான். உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக எண்ணுங்கள். உங்களுக்குள் ஒருவர் ஒளிந்திருக்கிறார், அவரை கண்டுபிடியுங்கள். உண்மையான உங்கள் உயரம் என்ன, உண்மையான உங்களுடைய உள்ளம் என்ன, உண்மையான உங்களுடைய எதிர்காலம் என்ன, இது எல்லாம் தெரிந்து கொண்டால் உன்னிடத்தில் உன்னை கொடுக்கிற பொறுப்பு வந்து சேரும். நன்றி, வணக்கம். இளைய தலைமுறைக்கு நல்வழி காட்டி ஞானத்தை நகைச்சுவையோடு சேர்த்து நெஞ்சில் பதிய வைத்து உன்னிடத்தில் உன்னை கொடுத்தேன் என்னும் நல்லதொரு தலைப்பில் பேசிய பேராசிரியர் திரு அரசு பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றியுரை வழங்க முதலாம் ஆண்டு மாணவி கட்டளவியல் மாணவி சர்ஜனா அவர்களை அழைக்கிறோம். தமிழே தாயே செம்மொழி என மகுடம் சூட்டி முச்சங்கம் வளர்த்த மொழியாய் உலக மொழிகளின் தாயாய் சிறந்தே பிறந்த உனக்கு என் முதற்கண் வணக்கம்.
இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி எந்நாளும் எனையாளும் இறைவா உனக்கு நாவினிக்க எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மேம்படுத்தும் என்ற சிந்தனையை மாணவர்கள் மனதில் விதைக்க இந்த நிகழ்ச்சியை நடத்த ஆலோசனை கூறி வரும் சக்தி குழுமத்தின் தலைவர் அவர்களுக்கும், என்ஐஏ கல்வி நிறுவனத்தின் செயலர் அவர்களுக்கும் மற்றும் மொழிபெயர்ப்பு மையத்தின் இயக்குனர் பத்மஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் இந்த சிந்தனை மன்றத்தின் சார்பாக எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கிறோம். மேலும் MCET NPT முதல்வர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவிக்கிறோம். கண்ணப்ப நாயனார் என்ற தலைப்பில் கனிசுவையுடன் உரையாற்றிய பழனி கவுண்டர் மேல்நிலைப்பள்ளி மாணவி தோழி இலக்கியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி எனும் வேட்கையை நமக்குள் விதைத்து உன்னிடத்தில் உன்னை கொடுத்தேன் என்ற தலைப்பில் நடைமுறை வாழ்வை நகைச்சுவை உணர்வுடன் கூறி மேலும் பல நல்ல கருத்துக்களை வழங்கி மாணவர்களை சிந்திக்க வைத்த நம் சிறப்பு விருந்தினர் உயர்கல்வி இயக்குனர் பேராசிரியர் திரு அரசு பரமேஸ்வரன் அவர்களுக்கு இந்த சிந்தனை மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் MCET NGM மாணவ மாணவியர்களுக்கும் NSS ஸ்டுடியோ MCET ரெஃப்ரெஷ்மெண்ட் அளித்த ஹாஸ்டல் டீம், எலக்ட்ரிக்கல் மற்றும் சிவில் மெயின்டெனன்ஸ் டீம், ரீடர்ஸ் கிளப்பை சேர்ந்த மாணவியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு இந்த நன்றியை நவில நல்லதொரு வாய்ப்பளித்த சிந்தனை மன்ற குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.